ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேகேஆர் அணியின் மென்டர் கௌதம் கம்பீர் ரீசன்ட் டைமில் கொல்கத்தா அணி தான் வலுவான அணி, இன்னும் எங்களோட வெறி அடங்கலை, கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 கோப்பையை நாங்கள் வெல்ல வேண்டும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. அது என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம கௌதம் கம்பீர் ரீசெண்டாக இப்போ ஐபிஎல் முடிஞ்சுது, அதோட கேகேஆர் அணி தான் கோப்பையை வென்றாங்க. கேகேஆர் அணியோட மேன்டர் நம்ம கௌதம் கம்பீர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் வேறு இந்திய அணி கோச்சாக வரப்போகிறாரு. வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே டிராவிட் வெளியே போகிறாரு, கௌதம் கம்பீர் தான் வரப்போகிறார் சொல்லிட்டு நிறைய சர்ச்சையான விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதை தொடர்ந்து கௌதம் கம்பீர் ரீசெண்டாக என்ன சொன்னாருன்னா, இன்னும் நாங்கள் 3-4 கோப்பை வென்றால் மட்டும்தான் எங்களோட இந்த பசி அடங்கும். ஏன்னா ஐபிஎல்லில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டீமு மும்பை அணியும் சென்னை அணியும் தான் இருக்குது. அதை நாங்கள் உடைக்கணும். கேகேஆர் அணி தான் அடுத்து, இவங்களுக்கு அடுத்தது படியாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் டீமாக கேகேஆர் அணி தான் இருக்கணும். அதுக்கு நான் அவங்களோட கப்பு நிறைய அடித்தா மட்டும்தான் அதை நாங்கள் ஈக்குவல் பண்ண முடியும். அதனால் அவங்களோட அதிகமாக கப்பு நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம். அதனால் இன்னும் மேலே வர சீசனில் கண்டிப்பாக நான் கேகேஆர் அணிக்கோசரம் கோப்பையை வெல்லத்துக்கு என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போடுவேன். அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் கோப்பையை வெல்றதுக்கு நாங்கள் சான்ஸ் இருக்குது. இதே அணி எங்களது பலமாக இருக்குது. கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் கூட எங்கள் அணியில் இருந்த பிளேயர் எல்லாரையுமே நாங்கள் 5 பேர் ரீட்டைன் பண்ணோம். 5 பேர் ரீட்டைன் பண்ணிட்டு ஆக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் டீம் பிளேயரை எல்லாரையும் நாங்கள் எடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம கௌதம் கம்பீர். ஆமாங்க, இந்த வருஷம் கொல்கத்தா அணி சூப்பரானாங்க. சீசன் ஸ்டார்டிங்கிலிருந்தே நல்ல டீம் தான், நல்ல டீம் எஃபெக்ட் போட்டாங்க, கோப்பையை வென்றாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் இந்த மாதிரி சென்னை அணியோட நாங்கள் தான் பலமான அணியாக வரணும், மும்பை அணியோட நாங்கள் தான் பலமான அணியாக வரணும் பேசியிருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க வருவாங்க, அதுதான் கிரிக்கெட். ஆனால் அவர் இந்த மாதிரி பேசியிருக்குது, அவரோட ஆவேசம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மும்பை அணி 5 அடிச்சிருக்காங்க, சென்னை அணி 5 அடிச்சிருக்காங்க, கேகேஆர் அணி இப்போ இது வரைக்கும் 3 அடிச்சிருக்காங்க கோப்பையை. அதனால் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப எல்லாரும் ரசிகர்களுக்கு கோவத்தை அடைஞ்சிருக்கு சொல்லலாம், சென்னை ரசிகர்களுக்கு மும்பை ரசிகர்களுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோப்பை அடிச்சுட்டு பேசுங்க, அடிக்காத முன்னே இந்தமாரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு ஒரு அளவே இல்லை. நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் கம்பேக் கொடுத்து கப் அடிப்போம்னு சொல்லிக்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு கௌதம் கம்பீர் அடுத்த வருஷம் வழி நடத்துகிறாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்தியன் டீம் கோச்சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தியன் டீம் கோச்சாக போயிட்டா கேகேஆர் அணி எப்படி மேன்டராக இருப்பாருன்னு தெரில. பார்க்கலாம் எது உண்மைன்னு சொல்லிட்டு. இவர் கேகேஆர் பேசுறதை பார்த்தா இவர் இந்தியா கோச்சுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நான் கேகேஆர்லேயே மேன்டராக இருந்துற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் இந்திய அணிக்கு எந்த மாதிரி ஒரு கோச் வராங்க, இவரே உண்மையாக போகிறாரா இல்லை வேறு யாருன்னா கோச்சு இந்திய அணிக்கு ஹெட் கோச்சாக வராங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கௌதம் கம்பீர் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கேகேஆர் அணி அடுத்த வருஷமும் கப் அடிக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா சென்னை அணி அடுத்த வருஷம் எந்த மாதிரி பிளேயர்லாம் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக அடுத்து வேர்ல்டு கப் வருதுங்க, கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.